இந்த மந்திரங்கள் வந்து சொல்கிறாங்க நம்ம இந்து சமயத்தில். இந்த மந்திரங்களும் நம்மளுடைய வாழ்க்கையோட எப்படி இணைந்திருக்கு? மந்திரம் சொன்னால் என்ன நல்லா நடக்குது? இப்போ என் வீட்டில் ஒரு பிரச்சனை, கோயிலுக்கு போகிறேன், ஜோசியர் பார்க்குறாரு, அல்லது கோயிலில் இருக்கிற ஒருத்தர் அர்ச்சகர் சொல்கிறாரு, உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பணப்பிரச்சனை இருக்குது, இல்லை உங்கள் பொண்ணுக்கு திருமணம் நடக்கலை அப்படின்னா நீங்கள் ஒரு ஹோமம் பண்ணுங்கள், ஒரு கணபதி ஹோமம் பண்ணுங்கள், ஒரு சுதர்ஷன ஹோமம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி பண்ணோம்னா நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு 4 சிவாச்சாரியரை கூப்பிட்டு வீட்டில் உட்கார வச்சு ஒரு ஹோமம் பண்ணுறோம். அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க? மந்திரம் உச்சரிக்கிறாங்க. ஸோ மந்திரம் உச்சரிக்கும் போது என்ன நடக்குதுன்னா ஒரு குறிப்பிட்ட அதிர்வு கிரியேட் ஆகுது. அண்ட சராசரம் முழுக்க எல்லாமே அதிர்வுகள் தான். யூ அண்டர்ஸ்டாண்ட்? இது ஒரு பெரிய சயின்ஸ் இது. ஓகே, ஸோ அதனால தான் அந்த மந்திரத்தை உச்சரித்தாங்க. அப்போ அந்த மந்திரம் உச்சரிக்கும் போது அந்த சத்தத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட அதிர்வு போய் பிரபஞ்சத்தில் ஒரு பொருளை உருவாக்குது. அண்ட சராசரமே எல்லாமே எவ்ரிதிங் இஸ் பியூர் வைப்ரேஷன். எவ்ரிதிங் இஸ் வைப்ரேஷன் அண்ட் இட் கம்ஸ் அவுட் ஆஃப் எனர்ஜி. விஞ்ஞானத்தில் இன்னைக்கு ப்ரூவ் ஆயிருக்கு, எனர்ஜி கேன் நெவர் பி கிரியேட்டட் நார் பி டிஸ்ட்ராய்டு. அது வந்து ஒரு நிலைப்பாட்டிலேருந்து இன்னொரு நிலைப்பாட்டுக்கு மாறும், அவ்வளோதான். அண்ட சராசரமே வெறும் சக்தி மட்டும்தான். அது எப்படி உருவாகுதுன்னா சப்தத்தை வச்சு தான். அதுலேயுமே ஒரு குறிப்பிட்ட மந்திரத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப சக்தி அதிகம்னு சொல்கிறத விட இதை கம்பேர் பண்ணுறது தவறு. அந்த ஓம்கார மந்திரம் அப்படின்னு சொல்கிறோம், அல்லது பிரணவ மந்திரம் என்று அழைப்போம், அல்லது மூல மந்திரம் என்று சொல்லுவோம். இது வந்து பிரைமார்டியல் மந்திரம், அதாவது இதுதான் எல்லாத்துக்கும் உண்டான மூல மந்திரம். அதாவது இந்த சத்தத்தை உச்சரிக்கும் போது நமக்குள்ளே ஏற்படக்கூடிய அதிர்வும் அதுதான் உலகத்தில் கிரியேஷன், அதாவது படைப்புக்கு மூலமாக இருக்குது. இந்த சுருக்கமாக சொல்லணும்னா அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருளும் உருவாகிறதுக்கே இந்த அதிர்விலிருந்து தான் வந்திருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. சயின்டிஃபிக்கலி டிஸ்ப்ரூவ்டு. ஒரு பொருள் வருதுன்னா அது ஃபஸ்ட்டு அதிர்வாகத்தான் இருக்கும், அப்புறம் தான் பொருள் வரும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? மேட்டருங்கிறதே எனர்ஜியிலிருந்து தான் கிரியேட் ஆகுது. அது அந்த கான்செப்ட் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், படிச்சிருப்பீங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஓம்கார மந்திரம் வந்து எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கக்கூடிய ஒரு அதிர்வு. இதுதான் இந்த அண்ட சராசரமே உருவாகுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு அதிர்வுன்னு சொல்கிறோம். இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபியூ வருடங்களுக்கு முன்னால் அமெரிக்காவில் நாசாவில் ஒரு பெரிய ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சி அதை பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. சூரியனிலிருந்து வரக்கூடிய அதிர்வும் ஓம்கார மந்திரத்தை உச்சரிக்கும் போது வரக்கூடிய அதிர்வு ரெண்டும் ஒன்றுன்னு சொல்கிறான். சூரிய ஒளியிலிருந்து வரக்கூடிய அந்த அதிர்வு தான் வாழவே வைக்குது. சூரிய ஒளி இருக்கிறதுனால தான் நம்ம உசுரோடவே இருக்கிறோம். சூரியனிலிருந்து பிரிந்து வந்த கோள் தான் பூமின்னு சொல்கிறோம். நம்ம பூமி தாய்னு சொல்கிறோம், சூரியன் வந்து நமக்கு பாட்டி. ஸோ அங்கேருந்து பிறந்தது தான் இது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அப்படித்தான் இந்த பொருளே உருவாச்சு. அப்போ அந்த சூரியன் உயிர் கொடுத்த அந்த சூரியனிலிருந்து வரக்கூடிய அதிர்வும் ஓம்கார மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கும் போது வரக்கூடிய அதிர்வும் ரெண்டும் ஒன்று. நினச்சி பார்க்க முடியாத ஒரு அதிர்வு. ஸோ இந்த மந்திரத்தை இது வந்து சயின்ஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து உலகம் பூரா இதை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எந்த குறிப்பிட்ட மதத்தை சார்ந்த விஷயம் அல்ல. இன்றைக்கி கிறிஸ்டியானிட்டியாக இருக்கட்டும், இஸ்லாமியராக இருக்கட்டும், எல்லாருமே இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறாங்க உலகம் பூரா. அது வந்து ஒரு நடைமுறைக்கு வந்துருச்சு. ஆனால் இது 3000 வருஷத்துக்கு முன்னாடியே சித்தன் கண்டுபிடிச்சிட்டான் பாருங்கள். அதை உணர்ந்து பார்த்து கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். இந்த மந்திரத்துக்குள்ள 3 விதமான சத்தம் இருக்குது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? இதில் ஆ, உ, இம் என்ற சத்தம். இந்த 3 சத்தமும் 3 மந்திரங்கள். ஒவ்வொரு மந்திரத்தை உச்சரிக்கும் போது அதோடைய அதிர்வு வந்து ஒவ்வொரு மாதிரி உடம்புக்குள்ளே வேலை செய்யுது. இது நீங்கள் உச்சரிக்கணும்னு அவசியமே இல்லை, உடம்புக்குள்ளே இது ஓடிக்கொண்டே இருக்குது. இதுக்கு பேர் தான் பரநாதம் என்று அந்த காலத்தில் சொல்வார்கள். நீங்கள் விழிப்பாக இருந்தீங்கன்னா, விழிப்புணர்வோடு உள்ள நல்ல கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அது ஒலித்து கொண்டே இருக்கிறது. இது இருக்கிறதுனால தான் நம்ம உயிரோடவே இருக்கிறோம். இந்த அதிர்வு தான் நம்மளை உலகத்தில் இருக்கிற அத்தனை பொருள்தன்மையும் அதனுடைய கிரியேஷனுக்கு மூலமே இதுதான். ஸோ அப்படித்தான் அது இயங்கி கொண்டிருக்கு. இருந்தாலும் நம்ம அதை உச்சரிக்கும் போது எனக்குள்ள பலவிதமான மாற்றங்கள் நடக்குது. குறிப்பாக எனக்குள்ள மிகப்பெரிய ஒரு விழிப்புத்தன்மைக்கு ஒரு மனிதன் போகிறான். விழிப்புணர்வு வந்து ரொம்ப அதிகமாயிரும். ஸோ இப்போ விழிப்புத்தன்மைனா கண்ணு முழிச்சு பார்க்கறது இல்லைங்க. என்னோட காணொலியில் தெளிவாக பேசியிருக்கேன். அதுதான் விழிப்புணர்வுக்கான அர்த்தம். இந்த மந்திரத்தை உச்சரிக்க 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 உங்கள் உடலை மறந்து மனம் தாண்டிய நிலைக்கு ஒரு மனிதன் சென்று பியூர் கான்ஷியஸ்னஸ் என்று சொல்லக்கூடிய உண்மையான சொரூபத்தை அடைவதற்கான ஒரு வழிதான் இந்த ஓம்கார மந்திரம். அதாவது நம்ம உண்மையிலேயே இப்போ நான் ஒரு ஆண்,
இதை பார்த்துட்டு இருக்கிற பல ஆண்கள் பெண்கள் இருக்கிறீங்க. நீங்கள் ஆணா பெண்ணா அப்படின்னா அதில் ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது. என்ன குறித்து சொல்கிறீங்க? நீங்கள் ஆம்பளை தானே, நான் பெண்ணு தானே அப்படின்னா அது உண்மையிலே இல்லை. இது ஆழமாக உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நம்ம யாருமே இந்த உடல் தாண்டிய நிலையை பார்த்தீங்கன்னா உடம்பு நம்ம கிடையாது, நம்ம வேற உடம்பு வேற. ஆனால் இது நமக்கு புரியல. இப்போ உங்களை ஓங்கி நான் அப்படி அடித்தேன்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? என்னையே அடித்தேன்னு சொல்வீங்க, என் உடம்பையே அடித்தேன்னு நீங்கள் கேட்க மாட்டீங்க. அப்போது உணர்வு ரீதியாக நான் உடம்புன்னு நீங்கள் உணர்றோம், ஆனால் இது உண்மை அது கிடையாது. என்ன காரணம்னு சொன்னால் நம்ம விழிப்புணர்வுக்கு வரலை. இப்போ இந்த ஓம்கார மந்திரத்துக்குள்ள அத்தனையும் அடக்கம். இந்த ஒரு மந்திரத்தை ஒருத்தன் சொல்லி சொல்லி உணர்ந்துட்டான் அப்படின்னா இந்த பொய்யிலிருந்து நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. உலகத்தில் இருக்கிற அத்தனை விஷயத்தையும் நீங்கள் கற்றுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் ஒழுங்காக சொல்லி உணர்ந்தால் எவ்வளவு உலகத்தில் இருக்கிற அண்ட சராசரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஞானமும் உங்களுக்கு வந்துவிடும். எல்லாத்தையுமே உங்களுக்கு புரிஞ்சிடும். இது எப்படி அப்படின்னா சுருக்கமாக சொல்லிடுறேன், இது பெரிய சப்ஜெக்டு. இப்போ மனுஷன் 3 நிலைப்பாட்டில் நம்ம வாழ்கிறோம். ஒன்று விழிப்பு நிலை. இப்போ நான் விழிப்பாக இருந்து கான்ஷியஸாக உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் அந்த காணொலியை பார்த்துட்ருக்கிறீங்க. இது ஒரு நிலை, வேக்கிங் ஸ்டேட்னு சொல்லலாம். அடுத்தது தூக்கம். ஓகே, தூக்கம் ஒரு ஸ்டேட்டு. அதாவது தூக்கத்தில் மேலோட்டமாக நீங்கள் தூங்கும்போது ஒரு ட்ரீம் ஸ்டேட்டில் இருப்பீங்க, கனவு உலகத்தில் இருப்பீங்க, கனவு காண்பீங்க. இது ஒரு நிலை, அதாவது முழிச்சுக்கிட்டு இருக்கிற நிலை, வேக்ஃபுல் ஸ்டேட்டு. அடுத்தது ட்ரீம் ஸ்டேட்டு. 3வது ஒரு ஸ்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா டீப் ஸ்லீப். கனவே இருக்காது, பயங்கரமான ஒரு டீப்ஸ் ஆழ்ந்த உறக்கம்னு சொல்லலாம். அல்லது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இறப்பு நிலைக்கே போயிடுவீங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? இறப்பு நிலைக்கே போயிடுவீங்க. இந்த உயிர் இந்த உடம்புக்குள்ளே ஒட்டிகிட்டு இருக்கிறது ஒரு 36 கொக்கியில் ஒட்டிகிட்டு இருக்கு. ஒரு 34 கொக்கி கலண்டிருக்கும். 2 கொக்கியில் தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கும் தூக்கத்தில், டீப் ஸ்லீப்பில். அது ஒரு பெரிய விஞ்ஞானம், அதை பற்றி நான் சொல்ல விரும்பலை. பட் அந்த டீப் ஸ்லீப்புங்கிறது ஒரு நிலைப்பாடு. அதை தாண்டிய ஒரு நிலை இருக்குது, அதுக்கு பேர் தூரியான்னு சொல்லுவோம். ஓகே, அந்த நிலைப்பாட்டுக்கு நான் அப்புறம் வர்றேன். இப்போது நீங்கள் விழிப்பாக இருக்கும்போது உங்களுக்கு உங்கள் உணர்வில் என்ன இருக்குது? உங்கள் உடம்பு தெரியுது, உங்கள் கண்ணுக்கு தெரியுது, மைண்டு இருக்குது, அதுக்கப்புறம் ஈகோ இருக்குது, அகங்காரம் இருக்கிறது, உங்களுடைய கான்ஷியஸ்னஸ் என்று சொல்லக்கூடிய விழிப்புணர்வும் இருக்கிறது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? இந்த 4மே உங்கள் கண்ணுக்கு தெரியுது. அதாவது பாடி தெரியுது, மைண்டு தெரியுது, அகங்காரம் இருக்குது. நான் இப்படி, நான் அப்படி, நான் டாக்டரு, நான் இன்ஜினியரு, எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி, அதுதான் அகங்காரம். அதுவும் தெரியுது. கான்ஷியஸ்னஸ் பியூர் விழிப்புணர்வை பற்றி ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன், அதை பாருங்கள், புரியும். ஸோ அதுவும் இருக்குது. முழிச்சுக்கிட்டு இருக்கிறதுலேருந்து நீங்கள் ட்ரீம் ஸ்டேட்டுக்கு போயிட்டீங்க, கனவு உலகத்தில் உட்காந்துருக்கீங்க. இப்போ கனவு கண்டுட்டு இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா உடம்பு இருக்காது, உங்கள் உடம்பு இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது. ஆனால் மைண்டு இருக்கும். கனவுல நீங்கள் ஒரு காட்டுக்குள்ளே போவீங்க, ஒரு சிங்கம் வரும், புலி வரும், இல்லை யார் கூடயோ ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ளைட்டில் போயிட்டுருப்பீங்க, என்னென்னமோ கனவெல்லாம் வரும். அப்போ கனவுல மைண்டு இருக்கும், உங்கள் ஈகோவும் இருக்கும், கான்ஷியஸ்னஸும் இருக்கும். ஆனால் பாடி கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ மனிதன் வாழக்கூடிய 3 நிலையில், ஃபஸ்ட்டு நிலையில் அதாவது விழிப்பு நிலையில் பாடி இருக்குது, 4 இருக்குது. 2வது நிலையில் அதாவது கனவுங்கிற நிலையில் பாடி இல்லை, மைண்டு, ஈகோ, கான்ஷியஸ்னஸ் இருக்குது. இப்போ 3வது நிலைக்கு வரும். 3வது நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா டீப் ஸ்லீப், ஆழ்ந்த உறக்கம். அதாவது ஆழ்ந்த உறக்கம்னா உங்களுக்கு கனவுங்கிறதே இருக்காது. அப்போ என்ன இருக்காதுன்னா பாடி இருக்காது, மைண்ட் இருக்காது, அகங்காரமும் மினிமலாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இருக்கீங்கன்னா இல்லையானே தெரியாது. அதாவது ஈகோ ஒரு சீடு நிலை, அதாவது விதை மாதிரி அப்படியே இருக்கும், அது இன்னும் வளரலை, விதை இன்னும் முளைக்கலை. பட் அந்த சீடு இருக்குது, எங்கேயோ ஒரு இடத்துல நான் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒட்டிக்கிட்டு இருக்கும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அதுவும் ஒரு ஸ்லீப் ஸ்டேட்டில் தான் இருக்குது. ஆனால் எது முழுமையாக இருக்குன்னா கான்ஷியஸ்னஸ் இருக்கும், விழிப்புத்தன்மை இருக்குது. நீங்கள் உசுரோடு இருக்கிறீங்க, இந்த பாடிக்குள்ளே இருக்கிறீங்க, விழிப்புணர்வு என்பது இருக்கிறது, மனம் தாண்டிய நிலையில் அது இருக்குது. அப்போ நல்லா கவனிங்க, ஒரு மனுஷன் அனுபவிக்கக்கூடிய 3 நிலை, விழிப்பு, ட்ரீமு, டீப் ஸ்லீப், 3லேயுமே எது காமனாக இருக்குன்னு பார்த்தா கான்ஷியஸ்னஸ் தான் காமனாக இருக்குது. இந்த இடத்துல பாடி இருக்குது, மைண்ட் இருக்குது. இந்த இடத்துல பாடி இல்லை, மைண்ட் இல்லை 2வது நிலையில். 3வது நிலையில் 2மே இல்லை, ஈகோவும் இல்லை, ஆல்மோஸ்ட் நில். அப்போ எது இருக்குது? ஈகோவும் உண்மை இல்லைங்க, மைண்டுங்கிறதும் உண்மை கிடையாது, பாடிங்கிறது கிடையாது. நீங்கள் இது 3மே இல்லைங்க. யூ ஆர் அ பியூர் கான்ஷியஸ்னஸ், ஒரு விழிப்புணர்வு. அதைத்தான் நம்ம அந்த விழித்திரு அப்படின்னு சித்தன் சொல்கிறான் இல்லையா? பசித்திரு, தனித்திரு, விழித்திருந்தால் நீ அந்த நிலையில் இருப்பாய். அது கண்ணு முழிச்சிட்டு இருக்கும் போதே
அந்த உண்மை நிலையை உணர்வது தான் உச்சக்கட்ட ஞானம் என்று அழைக்கிறோம். இந்த 3வது நிலையில் ஒருத்தன் உயிரோடு இருக்கும்போதே இருக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்குற ஒரு மந்திரம் தான் பிரணவ மந்திரம். இந்த ஓம்கார மந்திரம் எவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு பாருங்க. அதைத்தான் சித்தன் உண்மையை உணரு, இதுக்குள்ளதான் எல்லாமே அடக்கம். உன் உண்மையான சொரூபம் நீ வெறும் எனர்ஜி மட்டும்தான், உடம்பு நீ கிடையாது, மைண்டு கிடையாது, ஈகோவும் கிடையாது, அகங்காரத்தை பிடிச்சிக்கிட்டு தெரியாத, எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சிட்டான். ஆதி அந்த வாழ்க்கையினுடைய முழுமையே ஒருத்தன் சொல்லிட்டு போயிட்டான் அப்படின்னா அந்த ஓம்கார மந்திரத்துல தான் இருக்கு. பாருங்க என்ன ஒரு ஞானம். அந்த காலத்துல சித்தன் சொல்லிட்டு போயிட்டான். அது இன்னைக்கு உலகம், இன்னைக்கு விஞ்ஞானம் அதை பற்றி பேசி கொண்டு இருக்கிறது. ஆனால் இதை சித்தன் அப்பவே சொல்லிவிட்டான். இந்த மந்திரத்தை எப்படி உச்சரிக்கணும், அதை முறைப்படி ஒரு குருக்கிடம் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியும். எந்த குருவிடம் என்றாலும் கற்றுக்கொள்ளலாம். நீங்கள் யாரோ ஒரு திறமையான முழுமையான ஒரு தெரிந்த மனிதரிடம் முறையாக கற்றுக்கொண்டால் அதனுடைய பலன் பல்லாயிரம் மடங்கு இருக்கு. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பலவிதமான வியாதிகள் குணமாகும், மன அழுத்தம் குறையும், டிப்ரெஷன் போகும், பயம் போகும், ஃபியர், இன்செக்யூரிட்டி, பிடிப்பு. நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய அத்தனை கஷ்டத்துக்கான காரணமே நம்ம எல்லாத்தையும் பிடிச்சி வச்சிருக்கிறோம். கர்ம வினைகள்ல இருந்து விடுதலை, செல் ரெஜுவினேஷன், என்னென்னமோ நடக்கும். ஏன்னா நீங்கள் உண்மையை உணர தொடங்குவீங்க. இது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேலை நாடுகளில் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் ஒரு டிசீஸை குணப்படுத்துறதுக்கே இதை பயன்படுத்த சொல்கிறாங்க. நிறைய இடத்துல இதை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை ஒரு மெடிசன் மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது மெடிசன் இல்லை, ஆனால் இது வாழ்க்கை முறையே இதுக்குள்ளே இருக்குது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ஓம்கார மந்திரத்தை பற்றி பேசினா இன்னும் பேசிக்கிட்டே போகலாம். இந்த ஆ ஊ மா இந்த 3 சத்தத்துக்கும் நல்லா கவனிங்க. நாக்கை நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆ ஊ நாக்கு தேவையில்லை. இதுதான் பிரைமார்டியல் சவுண்டு. இந்த 3 சத்தத்தை வச்சு நாக்கை நீங்கள் இப்படி அப்படியே சொல்லட்டினீங்கன்னா எந்த லாங்குவேஜ் வேணாலும் நீங்கள் பேச முடியும். இப்போ ராமா அப்படின்னா அந்த ரா அப்படிங்கிற நாக்கு அங்கே வேலை செய்கிறது. ஸோ எந்த எழுத்து, எந்த உச்சரிப்பை நீங்கள் பண்ணாலும் இந்த 3 சத்தம் தான் பிரைமார்டியல் சவுண்டு. இதுதான் மூலம். இதில் நீங்கள் நாக்கை சொல்லட்டி பண்ணீங்கன்னா உங்களுடைய பாஷை நீங்கள் பேச முடியும். ஸோ சப்தம், அதிர்வு, பிரபஞ்சம், உண்மை, சக்தி, இதெல்லாமே இந்த மந்திரத்துக்குள்ளே அடக்கம். அதனால தான் ஒரு ஊமை பார்த்தீங்கன்னா வாய் பேச முடியாத ஒரு டெஃபன், ஊமையாக இருக்கிறவங்க, காது கேட்காதவங்க இந்த 3 சத்தத்தை மட்டும் பண்ணுவாங்க. ஆ ஆ ஆ ஓ ஓ ம் 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 இதை நம்மளால் செய்ய முடியும். வேற எந்த சத்தமும் உங்களால் உருவாக்க முடியாது. ஏன்னா நாக்கு வேலை செய்யாது. நாக்கு வேலையே செய்யலை. ஒரு ஊமையால் கூட இந்த சத்தத்தை உருவாக்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு மந்திரம். இதுல இன்னும் நிறைய பேசிக்கிட்டே போகலாம். இந்த ஆ அப்படின்னு உச்சரிக்கும் பொழுது இது 3ஐயும் சேர்த்து செய்யும்போது தான் இந்த மந்திரம். இந்த ஆ செய்யும் போது அதிர்வு நீங்க இங்க பார்ப்பீங்க. ஊ செய்யும் போது உடம்புக்குள்ள ஒரு அதிர்வு ஒரு குறிப்பிட்ட இடத்துல இயங்கும். இந்த இடத்துல பார்ப்பீங்க. இம் என்று அழைக்கும் போது தலையில இந்த இடத்துல பார்ப்போம், மூக்கு நுனியில பார்ப்போம். அதாவது இந்த 3 மந்திரத்தையும் சேர்ந்து உச்சரிக்கும் பொழுது இந்த மந்திரம் ஒரு விசேஷமாக வேலை செய்கிறது. கீழே இருக்கக்கூடிய மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்தி ஓட்டம் மேல் நோக்கி நகரத் தொடங்கும். எப்போ ஒரு மனிதனுக்கு கீழே இருக்கக்கூடிய அடிப்படையான சக்தி மேல் நோக்கி நகருதோ உங்கள் வாழ்க்கையே தலையில் மாறும். நினச்சி பார்க்க முடியாத ஒரு மாற்றம் ஏற்படும். இதுக்கு இந்த மந்திரம் மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? இதை பற்றி இன்னும் நிறைய பேசலாம். பட் இருந்தாலும் சுருக்கமாக இது எவ்வளவு முக்கியத்துவம், சித்தர்கள் அது ஏன் இவ்வளோ தூரம் சொல்லிட்டு போயிருக்காங்க, இதை உச்சரிக்கிறதுனால நமக்கு நிறைய பலன்கள் இருக்குது, இதை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.